நம்ம மகளுக்கு சரியான வெக்கம் என்றார். அவங்களுக்குள்ள வித்தியாசம். அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி நாம நடந்து கொள்ளணும். அவங்களோட ரோசத்தை நாங்க சீண்டி பார்த்துடக்கூடாது. அவங்களுடைய வெக்கத்தை நாங்க சுரண்டி கேவலப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பேச்சில் ஒரே பேச்சு ஒருத்தரை சிரிக்க வைக்கும், ஒருத்தரை கண் கலங்க வைக்கும். அது அவரிடத்தில் இருக்கிற வெக்கத்தை பொறுத்த ஒரு விடயம். வெக்கத்தை பொறுத்த ஒரு விடயம். நம்ம வீட்டில் சாப்பிட்டு இருக்கிற 2 பிள்ளைகள் எடுங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில 2 பேரை எடுங்க. நிறைய சாப்பிட்ட ஒருத்தரை நாங்க கிண்டல் பண்றோம். என்னப்பா இன்னைக்கு மூக்கு வரைக்கும் பிடிச்சிட்டீங்களா, ஒரு 3 பேரை சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்றால், ஒருத்தர் அதை பெருமையா நம்மளோட சேர்ந்து இன்னும் சாப்பிடுவோம் மேல முடியாது அப்படி என்று அவனும் அதுக்கு சேர்ந்த மாதிரி பேசிட்டு போவதுக்கு மனசுல எந்த பிரச்சனை இருக்காது. இன்னொருத்தருக்கு இந்த வார்த்தை போதும், வெக்கப்பட்டு அழுது வேதனைப்பட்டு நம்மகிட்ட முகத்துல முழிக்கிறதுக்கே ரொம்ப நாளாயிரும் அவருக்கு. அது மனசு அவருக்கு உறுத்திட்டு இருக்கும், அது அவருக்கு நிம்மதியை இழக்க செய்யும். இது அவருடைய வெக்கத்தன்மையை கொண்டு வித்தியாசப்படும். எனவே ஒரு மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய மனது நோகுற அளவுக்கு நாங்க நடக்கக்கூடாது. நம்ம பேசுற பேச்சுக்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாமனார் வரும்போது தொடைய காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரும்போது எழுந்து காலை மறைக்கிறாங்கண்டா அவருக்கு அது வெக்கமா இருக்கும். அவருக்கு வெக்கமா இருக்கு நம்மள கண்டு. எனவே வெக்கப்படுறவங்களோட வெக்கத்தை நாங்க சோதிக்காம அவங்களுடைய அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுத்து நாங்க வாழ்வது ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதையும் நாங்க இங்க பார்க்கணும். ஏண்டா இது ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஒரு அடுத்தவன் மானம் மனசு நோகிற அளவுக்கு நாங்க நடக்கக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் வச்சு, அவருடைய ஹஜ்ஜில வச்சு, அரஃபா தினத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு ஆற்றிய முக்கியமான ஒரு உரை இந்த மானம் சம்பந்தப்பட்டது. சொல்றாங்க, இந்த ஊர் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, ஒருவருடைய மானம் அவ்வளவு புனிதமானது என்று சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். 3 பேர் இருக்கும் போது 2 பேர் ரகசியம் பேசாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. 3 பேர் இருந்தா 2 பேர் ரகசியம் பேசினா 3வது ஆளு மனசால நொந்துருவாரு. நம்மளை விட்டுட்டு பேசுறாங்கன்னா நம்ம எதிலோ ஒரு இடத்துல சம்பந்தப்படுறோம் போல இருக்குது, மனசு நொந்துரும் அவருக்கு. எனவே அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறாங்க. இது சின்ன ஒரு விடயம் அல்ல. ஒரு மனுஷன் மனசு சில்லண்டு நோறது நோமலா சின்ன ஒரு விஷயமா நம்ம நினைப்போம். மன் கால லிஸபியின் தஆல ஹக ثم لم يعطه فهي كذبه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒரு பச்சை குழந்தையை பார்த்து சபி, சபியுனண்டா ஒரு சின்ன பிள்ளை, யார் இந்த சின்ன பிள்ளைய பார்த்து வாங்க மகன் இதை தாரேன் என்று கூப்பிட்டு கொடுக்கலையா அவன் பொய்யன்றாங்க. சின்ன பிள்ளைய கூப்பிடுவோம், நம்ம கீச்சக்க காட்டி கூப்பிடுவோம், நம்ம கையில் இருக்கிற ஏதாவது ஒன்றை காட்டி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். நம்ம நோக்கம் அவரை தூக்கி அணைச்சு முத்தமிடுற பாசம்தான். ஆனா அந்த பாசத்துக்குள்ள நாம் ஒரு துரோகம் செய்யறோம், ஆசை காட்டி மோசடி செஞ்சிட்டோம். அந்த பிள்ளையோட மனசு நொந்து அழுவுது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லை, அது பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனுஷன் மனசு நொந்து போகுது, நமக்கு விளங்க மாட்டேங்குது. முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் தூக்கி முத்தம் கொடுங்க, சுன்னத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. எனவே இந்த வெக்கம் என்பது ஈமானின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த வெக்கத்தால் ஒரு பாவத்தை நாம் விடுகின்றோம் என்றால் அதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கூலி தருகின்றான். இந்த வெக்கம் இன்னொருத்தரிடம் இருக்கின்றது என்றால் அந்த வெக்கத்தினால் அவர் சில விஷயங்கள்ல இலகுவாக நடந்து கொள்வார். அதை பயன்படுத்தி நாம அடர்ந்தேறிவிடக் கூடாது. வெக்கப்படக்கூடியவர்களின் நிலைமைகளை புரிந்து அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி தருவாங்க. வெக்கப்படக்கூடியவர்களுடைய நிலைமைகளை புரிந்து அவர்களுடைய வெக்கத்துக்கேற்ற மாதிரி நம்ம நிலைமைகளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு அழகான ஒரு நடைமுறை வழக்கு என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, உறவுகளுக்குள் வெக்கப்பட்டு வாழ வேண்டிய உறவுகளும் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே நேரம் சாச்சாவுடைய மகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகளை கட்டவில்லை என்றால் தம்பி, மகளை கட்டியதால் மருமகன், 2 உறவு. சகோதரன் மகன் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
சின்ன படம் மகன், சின்ன படம் மகனுக்கு மகளை கட்டி கொடுத்திருக்கிறார், இஸ்லாம் அனுமதிக்குது. அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதிகம் மதி வெளியாக கூடியவராக இருந்தார். அதனுடைய சட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கணும். அவங்க சொல்றாங்க, குந்து ரஜுலன் மத்தான் وكنت استحي ان اسال النبي صلى الله عليه وسلم لمكان بنته. அந்த சட்டத்தை கேட்கணும். மதி வெளியாகிற சட்டம், மதி வெளியாயினா உது முறியுமா, உது செய்யணுமா, இந்த சட்டத்தை கேட்கணும் ரசூலுல்லாஹ் கிட்ட. எனக்கு கேட்கறதுக்கு வெட்கமா இருந்துச்சு. ஏனென்றால் நான் அவரை மகளை கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் நான் அவர் மகளை கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதனால மிக்தாதி என்ற மிக்தாத் பின் அல் அஸ்வத் என்ற ஒரு நபித்தோழர்கிட்ட உனக்கு கேட்கிற மாதிரி இந்த சட்டத்தை கொஞ்சம் கேட்டுட்டு வாப்பான்னு கேட்டு விடுறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. உனக்கு கேட்கிற மாதிரி நீ கேளு அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு கூடுதலா மதி வெளியாகுது, வெளியாவினா அவர் சட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கடா, அவருக்கு புரிஞ்சு வச்சு என்ன சொல்றாங்கடா, ஃபகால யக்ஸிலு தக்கரஹு வ யதவல்லா. நீ என்று சொல்லல, அவருக்கு விளங்கி, யாருக்கோ ஒரு ஆளுக்கு கேட்கிறாங்க விளக்குது சொல்றாங்க. அவர் அதை கழுவி கொள்ளட்டும், அவருடைய ஆண் உறுப்பை அவர் கழுவி கொள்ளட்டும், பிறகு உது செய்து கொள்ளட்டும் சட்டம் சொல்றாங்க. முஸ்லிமில் 456 ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க என்ன விளங்குறோம்னு சொன்னா, உறவுகளுக்குள்ள ஒரு ஒரு தன்மானம் ஒன்று இருக்குது. ஒரு மாமனார் மருமகன் என்றா அவங்க பேசுற பேஸ்ட்ல ஒரு டீசென்ட், ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். நாங்க ஃப்ரெண்ட்ஸா பழகுற அப்படின்னு சொல்லிட்டு அளந்து கூட்டிக்கு போகக்கூடாது. அந்த அந்தஸ்தை கொடுக்கணும். இது மாமனாரு, அவர் மகளை நாம கட்டியிருக்கிறோம்னா எவ்வளவு மரியாதையா இருக்கணும். இது மருமகன், மருமகன்கிட்ட எவ்வளவு பேசணும். இது மகன், இந்த மகனை வச்சுக்கு எவ்வளவு பேசணும். எனவே நம்முடைய குடும்ப உறவினர்களுடைய தகுதிகளை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேச்சுக்களை இருக்கணும். இது ஒன்றும் மோசமானது இல்லை. மார்க்க சட்டம் உண்ட கேட்க போறாங்க, அது கூட வைக்கப்படுறாங்க, ஒரு ஆளை வச்சு கேட்டுக்கிறாங்க. அது கூட வைக்கப்பட்டுக்கிட்டு ஒரு ஆளை வச்சு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. மார்க்கத்தில் வைக்கம் கிடையாது. அது பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக சொல்றாங்க. ஆயிஷா நாய் அன்சாரி பெண்களுக்கு நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், பெண்களே அன்சாரி பெண்கள் ரொம்ப நல்லவங்கப்பா. ஆயிஷா நாய் சொல்றாங்க, பெண்களே அன்சாரி பெண்கள் ரொம்ப நல்லவங்க. லம் யகுன் யம்னஉஹுன்னல் ஹயாஉ அயதஃபக்கஹ்ன ஃபித்தீன். அந்த அன்சாரி பெண்கள் மார்க்க விளக்கத்தை பெறுவதற்கு வெக்கம் ஒரு தடையாக அவர்களுக்கு ஒருபோதும் இருந்தது கிடையாது. வெக்கத்தை வச்சுக்கிட்டு மார்க்கத்துல கேட்க வேண்டியதை கேட்காம இருக்க மாட்டாங்க. ஓப்பனா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஹைலுடைய சட்டங்களை, ஜிமாவுடைய குளிப்பு சட்டங்களை அப்படியே அச்சொட்ட கேட்பாங்க. சில நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெக்கப்பட்டு உள்ளுக்கிய மனைவிக்கு அவகிட்ட போய் கேளுங்கன்றுவாங்க. அப்படி சில ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதனால ஆயிஷா சொல்றாங்க, அன்சாரி பெண்கள் வித்தியாசமான ஆக்கள் ஆயிக்கிறாங்கப்பா. வெக்கப்பட மாட்டாங்க, மார்க்க விஷயத்தை கேட்கறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க, தெளிவா கேட்பாங்க. எனவே மார்க்கத்தில் வெக்கம் கிடையாது. மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெக்கப்பட்டு இருக்க கூடாது, தெரிஞ்சே ஆகணும், பகிரங்கமா போய் கேட்டுறணும். ஆனா அதை சொல்ற ஆள், அந்த உறவுகள், அதுல கொஞ்சம் வெக்கம் இருக்கத்தான் செய்யும். அது மனித இயல்பு. அதனால ஒருத்தரை வச்சு கேட்டுக்கணும். இப்ப என்ற மகன் வந்து என்கிட்ட ஒரு சட்டத்தை கேட்கறதுக்கு வெக்கப்படுவார். என் மகன் அவன் ஃப்ரெண்டை வச்சு என்கிட்ட கேட்கணும். நான் என்னுடைய மகனை கூப்பிட்டு சில விஷயத்தை ஓப்பனா சொல்ல முடியாது. நான் என்ன செய்யணும்டா, என்னுடைய மகனுடைய வகுப்பு ஆசிரியரை வச்சு அதை சொல்ல பார்க்கணும். அப்ப இந்த உறவுகளுக்குள்ள ஒரு வெக்கம் இருக்கும். அந்த வெக்கம் பேணப்படும், மார்க்கம் மறைக்கப்படாது. வாலிப பருவத்து பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அவுரத்துல முடி முளைக்கும், அக்குள்ள முடி முளைக்கும், தெரியாது சட்டம். 40 நாளுக்கு மேல அதை வலிக்காம இருக்க கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. 40 நாளுக்குள்ள அதை வலிக்கணும், அந்த சட்டத்தை சொல்லணும். சொல்றதுக்கு ஒரு பயானுக்கு கூட்டிக்கு போகணும், ஒரு சீடியை வேண்டி கொடுக்கலாம், ஒரு புத்தகத்தை வேண்டி மேசையில போடலாம், அல்லது அந்த பிள்ளையோட உஸ்தாதுமார்கிட்ட டீச்சர்ஸ்மார்கிட்ட போய் இந்த சட்டத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆளை வச்சு சட்டம் மார்க்கம் போய் சேரத்துக்கு வழியை வச்சுக்கணும். அப்படியே அமௌண்ட் விட்டுறக்கூடாது. அப்படி தெரியாம பிள்ளைகள் வளர்ந்துட்டு, குளிப்பினுடைய சட்டம் ஸ்கலிதமானால் பருவ வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு குளிப்பு கடமையாகும்.
குளிப்பு கடமையானால், தூக்கத்தில் இஸ்கலிதமானால், அவர்களுடைய தூங்கும் போது உடுத்துக் கொண்டிருந்த சாரன் ஈரமடைந்தால் அவங்க கட்டாயம் குளிச்சுக்கிட்டு தான் சுபஹ் தொழணும். பாப்பம்மா சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கணும். அதை ஒரு ஆளை வச்சு சொல்லி கொடுத்துட்டு போகணும். வெக்கப்படுற ஒரு விஷயம். இப்ப நான் சும்மா இதெல்லாம் சட்டமா சொல்றேன். சொல்லும் போது நீங்க வாப்பா மக்கள் வந்திருப்பீங்க. இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தணுமே தவிர இதெல்லாம் போய் மிம்பர்ல பேசுறாரான்னு வெக்கப்படக்கூடாது. ஏனென்றா ரொம்ப மோசமானதை ஒன்னா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். வீட்டுல டிவியில போயிட்டு இருக்கும். டிவியில படம் பார்த்துட்டு இருப்பாங்க வாப்பா மக்கள் எல்லாருமே. ரொம்ப மோசமான கட்டம் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஷைத்தான் நமக்கு வெக்கமா காட்டுறான். இல்ல அதுக்கெல்லாம் வெக்கம் இல்ல. மிம்பர்ல ஒரு ஆள் சட்டம் சொல்றாரா, சி என்ன ஆளு வெக்கம் இல்லாத விஷயம் அப்படின்னு. வெக்கம் இல்லாம இல்ல, அது மார்க்க சட்டம் சொல்லணும். ஆனால் அநாகரிகமான வார்த்தைகள் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அநாகரிகமான வார்த்தைகளை நாங்க தவிர்ந்து கொள்ள வேண்டும். அவுரத்து முடிங்கிறதுக்கு வேற வார்த்தை சொல்லலாம், அதை சொல்லக்கூடாது. அதான் மானங்கெட்ட செயல். அக்குள் முடிங்கிறத வேற வார்த்தை சொல்லலாம், அது மானங்கெட்ட செயல். ஆளாக நாகரீகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் மாதிரி எல்லா மொழியிலையும் வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே வெக்கம் என்பது மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு தடையாக நம்மிடத்திலே இருந்துவிடக் கூடாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெக்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி. ஈமான் 70 கிளைகளுக்கு மேற்பட்டது. அதில் ஒரு கிளை வெக்கம். வெக்கம் இருப்பவரை தடுக்கக்கூடாது. வெக்கம் என்பது பாவத்தை விட்டு நம்மை தடுக்கும். அதுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒழுக்க சீலர்களாகவே வாழ வைத்து ஒழுக்கம் உள்ளவர்களாகவே மரணிப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெக்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்றும், அந்த வெக்கம் இல்லாமல் ஆண்களுக்குள் ஆண்களாக பெண்களுக்குள் பெண்களாகவும் சில வேலைகளில் ஈடுபடுகின்ற போது கூட நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கபூரிலே கிடைக்கிவிடும் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். நம்முடைய குடும்ப அமைப்புகளிலே நம்முடைய பிள்ளைகள் பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் இருக்கும். அதிலே ஆண் பெண் பிள்ளைகள் இருக்கும். அவர்களுக்கு முக்கிய சில சட்டங்களை, குளிப்பு, இந்த அவுரத்து முடியெடுப்பது போன்ற சட்டங்களை நாம் அவர்களுக்கு அவர்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக அல்லது அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக நாம் மகனுடைய கூட்டாளியை கூப்பிட்டு நாம் அழகா பேசலாம். பேசிட்டு பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடுங்கலாம். இப்படி சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன? நம்முடைய வீட்டில் பாத்ரூம்ல நாம சேவிங் பிளேடை வேண்டி வைக்கிறது, சேவ் பண்றதுக்குரிய மெஷினை வேண்டி வைக்கிறது. ஏன் வேண்டி வைக்கிறேன்டா அவனுக்கு கேட்க வெக்கமா இருக்கும். காசு தாங்கண்டா நாம எதுக்கு கேட்போம். எதுக்கு சொல்லலாமா? அவனுக்கு சேவ் மிஷின் பண்ண சொல்லலாமா? தலையை சொரிஞ்சுக்கு நிற்பான். ஒன்று காசு தேவையா மகன் கேட்டா கொடுக்கணும். சில பருவங்களை கேள்வி நோண்டக்கூடாது. ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்குதுன்னு கொடுக்கணும். மகன்ல நம்பிக்கை இருந்தா, இல்லாட்டி அதை செஞ்சு வச்சிருக்கணும். பாத்ரூம்ல மெஷின், புது மெஷின் வேண்டி வை. வளர்ந்த பிள்ளைகளுக்கு உள்ள ஆடைகள் கேட்க வைக்கப்படுவான். கேட்டு வேண்டி கொடு. மகன் கடைக்காரன் சொல்லணும், அவருக்கு அதை கொடுத்துடுங்க, அவருக்கு அண்டவையார் கொடுங்க. ரெண்டு சொல்றதுல என்ன இருக்குது? நமக்கு வேண்டி கொடுக்கும். பெண்கள் விஷயத்துல அப்படித்தான், மனைவி கிட்ட சொல்லி அதை வேண்டி கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைகள் வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டவங்களோட வெக்கத்தை நாங்க இல்லாமக்க கூடாது. வெக்கம் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டது நம்மகிட்ட போய் சேரணும். அதுக்குரிய வழியை நாங்க செஞ்சு கொடுத்துடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் மார்க்கத்துல தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நாங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னால், வெக்கப்படுற ஒருத்தர்ல அல்லாவும் வெக்கப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பள்ளி வாசல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜித் வன்னாஸு மஅஹு. மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இது அக்பல நஃபரும் ஸலாஸா ஃபஅக்பல இஸ்னானி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஹப வாஹித். 3 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து 2 பேர் அங்கே நிக்க, ஒருத்தர் அப்படியே கடந்து போயிட்டார். பள்ளியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து 4 பேரை கூப்பிட்டு சஹாபாக்களை கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு உபன்யாசங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.